இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேஸ் தான். இது வீக்கெண்ட் இல்லை, வீக் டேஸில் ஜஸ்டாக கூட்டிகிட்டு பார்க் போகலான்னு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பார்க்கு. ஸோ கிளம்பியாச்சு காய்ஸ். ஜஸ்டாக்கு குடுமிலாம் போட்டு விட்டு கிளப்புனேன். அவள் குடுமி இப்போ எப்படி வச்சுருக்கா பாருங்க, வண்டியில் இருக்க பூச்சி. நல்லா கிளம்பியாச்சு. கிளம்பி நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க டாடி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். போகலாம் காய்ஸ் பார்க்கில். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். என் வாயவே பார்த்துட்டு இருக்கேன். என்ன போலாமா? பார்க் போகலாமா? போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கிங் வந்தாச்சு கைஸ். பார்க்குக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து தான். அதுக்கப்புறம் அவங்க டேடி வந்தாங்க. அந்த போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, போயிட்டு வரல. ஜஸ்ட் அவங்களும் போயிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு ஊஞ்சல் சர்க்கஸ் அவளை வச்சு விளாண்டுட்டா வீடியோ கிளாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், காலுக்கு எக்ஸசைஸ் தான். இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் இப்படி போட்டிருக்காங்க. வாங்க நம்மளும் கம்ப்ளீட் பண்ணலாம். என்ன இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுதியானே டாஸ்க்கை? ஏம்மா ஐயோ கைஸ், ரொம்ப தான் குத்துது. ஏம்மா எப்பா ஐயோ 8 மாதிரி வரணுமா கைஸ்? வாங்க நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஐயோ இந்த ஸ்லிப்பர் போட்டு நடக்கிறவங்களுக்கு இதில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நல்ல வலுவலு கல் தான் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த கொஞ்சம் கூர்மையாக இருக்கிறதெல்லாம் குத்துது கைஸ் பாதத்தில். நம்ம டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகிறோம். நம்மளுக்கு வந்து ஒரு போட்டியும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து புலியாக பாய்வோம். அதனால் பாஞ்சே ஆகிறோம். செருப்புங்க எப்போ காலமோ யாத்தே ஷாப்பா. அந்த காலத்தில் எப்படி தான் செருப்பு போடாமல் நடந்தாங்களோன்ட்டு இப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. நம்மளே இப்போ ஊஞ்சல் ஆடுறோம். இந்த பெரிய ஆட்கள்லாம் ஆடுறாங்க. சில ஊஞ்சல் என்ன செய்வாங்கன்னா நம்மளை ஆடே விட மாட்டாங்க. பார்த்தீங்களா பார்க்கு? இதான் பார்க்கு. ஜஸ்டா பொண்ணு போயிட்டு இருக்காங்க. ஜஸ்டா பொண்ணு நீ எதில் ஆடப்படு? வாங்க அவளே வச்சு நம்ம ஆட்டு காட்டலாம். இப்போ வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நான் ஆடுறேன்னு நினச்சிடாதீங்க. சவுண்டு கேட்குமான்னு தெரியல. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஜஸ்டா கூப்பிடுறோம். கொஞ்சம் வளைய உட்காந்துலாம்ல. ஜஸ்டா கொண்டாங்க. ஜஸ்டுமா வாங்க ஊஞ்சல்லாமா வாங்க வாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, சக்ஸஸ். கம்பி தான் பிடிப்பா. உட்கார வச்சாலே கரெக்டாக கம்பி பிடிச்சிக்குவாங்க. இந்த கம்பி பிடிச்சா நாக்கில் விழுந்துடும். கரெக்டாக எடுங்க எங்களை. எஷா பொண்ணு எஷா பொண்ணு அந்த குட்டி பாப்பா தான். நீங்க நடக்க சிரிக்காளா? நடக்க ஆரம்பிச்சிட்டா அந்த மாதிரி தான் ஓடி இல்லாடலாம். அம்மா தினமொழியை பார்த்துட்டு வருவேன். நீ நடந்து இந்த மாதிரி ஓடி ஆட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பார்த்துட்டு தினமொழி வந்துடலாம். சிரிக்காளா? சிரிப்பு தான் ஒரே. ஜாலியா இருக்கு. ஜாலியா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இப்படி எடுங்க. ஷார்ட்ஸ்க்கு திருப்பி பாரு. கெக்கலன்ட்டு அங்க பாரு. அப்பா பாரு. அப்பா எங்க? எஷா பொண்ணு. அப்பா பாரு. அந்த பாரு. அக்கா பாரு. அக்கா அப்பா பிடிக்கணுமா? இப்படி எடுங்க. ஷார்ட் மழை பெஞ்சா அங்கே தண்ணி கட்டு போலன்னு சிரிப்பு வர உங்களுக்கு. அது இப்படி மேலே பிடிச்சிக்கணும்ல. வயிறு ஏம்மா இவன் எடி கம்மியை பிடிச்சி என்ன கீழே தள்ளி போல. சிரிப்பு சவுண்ட் பார்த்தீங்களா? அடிவதெல்லாம் கொள்ளுது. எப்படி
ஈ, விழுந்துடாத. அங்க பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. அப்பா எங்க? பெருசா பொண்ணு. அப்பா பாரு, அங்க பாரு, அக்கா பாரு, அக்கா. அப்பா பிடிக்கணுமா? ஆடிட்டோம். இப்போ சர்க்கஸ் ஆட போகிறோம். தண்ணி வேணுமா? நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம். தண்ணி அவ சிரிச்சு அவளுக்கு வந்து தண்ணி தாகம் ஆயிட்டு இப்போ வாங்க போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு. வானத்தை பாருங்கள், நேற்று சரியான மழை எங்கள் ஊரில். இன்னைக்கு எப்படின்னு தெரியல. சரியான மழை எங்கள் ஊரில் நேற்று சென்னையில். அதனால கொஞ்சம் பல இடங்கள்லாம் இங்கே சகுதியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உட்காடுறதுக்கு இங்கே நல்ல ஒரு பிளேஸ் நல்லா கெட்டி விட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா கூடார மாதிரி இருக்குது. இதில் தான் நாங்கள் எல்லாரும் உட்காந்துருந்தோம். இப்போ நம்ம தண்ணி கொண்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் குழி மாதிரி இருக்குது நடுவில். அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பூமி உள்ளே போயிட்டு நினைக்கிறேன். பாருங்க, ஜஸ்ராக்கு தண்ணி கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, மேலே உட்காந்தாச்சு. ஜஸ்ட் பொண்ணும் வெளிச்சம் இல்லைங்க சரியா. இந்தாங்க, மேலே உட்காந்து தண்ணி குடிப்பாங்களோ? பெரிய ராணியா நீங்க? ராணி மேடம். ஷோ மூடி கீழே போட்டோங்க. இதை நான் கழுவணும். ஸோ ஒரு குட்டி குழந்தைய பார்க் கூட்டு வந்தா என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் ஒரு பார்க்கோட அட்மாஸ்பியரே நல்லா தெரியுது. இங்கே பாருங்க, ராஜ் பகதூர் சிங் மாதிரி மேலே உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது கைஸ், இந்த வழுக்கிட்டு வர்ற சர்க்கஸ் இருக்குது பாருங்கள், இதில் விளாடணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. பட் வந்து எல்லோரும் இருக்காங்க, கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. எல்லோரும் போன பிறகு நம்ம ஆடலாம். மண்ணாடி போட்டு விளாண்டுட்டு இருக்கான், அதில் போய் விளாட முடியாது. மண்ணு கீழே போயிருங்களா? சரி ஊதி விடுங்க தலையில். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். வீட்டுக்கு வந்த பிறகு தான் எப்படி பாருங்கள் என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிறாங்க. லைட்டே தெரியல. வீட்டுக்கு வந்து இவளுக்கு நான் பார்க்கு கொண்டுட்டு போன அந்த கேப்பை கூட இப்போ தான் கொடுக்குறேன். ஒரே விக்கலாக எடுத்துட்டு இருக்கா. ஏன்னு தெரில, அந்த ஊஞ்சல் ஆடும்போது ரொம்ப சந்தோஷத்தில் சிரிச்சா பாருங்க, அப்போ விக்கல் வந்துச்சு, இன்னும் விடலை. இது கொடுத்து பார்த்தா கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு கைஸ். இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது. தோசைட்டு சட்னி வச்சு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்ராஸ் வேர்ல்டு சேனல். பாய் கைஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.